Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரொம்பவே சிம்பிளாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷில் டைப் பண்ணோம் இல்லை உங்கள் யாராவது ஒருத்தர் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்களோ அதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணது அப்படியே உங்களுக்கு தமிழில் வந்துடும். சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுது, தமிழ் எங்களுக்கு சுத்தமாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு தமிழில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தமிழில் இருக்கிறது நம்ம அப்படியே சிம்பிளாக இங்கிலீஷ்க்கு வர வைக்க போகிறோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், தமிழில் நான் டைப் பண்ணியிருக்கேன், கீழே மேலே இங்கிலீஷில் வந்துருச்சு. ஓகே கைஸ், சிம்பிளான விஷயம் தான். அதே மாதிரி உங்களுக்கு டங்கிலீஷ் தெரியுது, பட் நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், என்கிட்ட இங்கிலீஷ் கீபோர்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு மேலே தமிழில் வரப்போகுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், பட் உங்களுக்கு தமிழில் மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம டைப் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு தமிழ் நீங்கள் ஈஸியாக பழகிக்கலாம். சிம்பிளான விஷயம் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட பேர் வந்து ஜிபோர்டுன்னு சொல்லப்படுற ஒரு அப்ளிகேஷன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக கிடைக்குது. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் ஐக்கானில் ஜஸ்ட் ஜிபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட் எடுத்துன்னு நிற்கிது. மேலே இருக்க அந்த இன்ஸ்டால் பண்ண கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன். அதேமாதிரி 1 பில்லியன் ப்ளஸ் டவுன்லோட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல் டவுன்லோட்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதில் இருக்க ஃபெசிலிட்டியெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அங்கே இருக்க ஓப்பன் பட்டன் நம்ம கொடுத்துடலாம். இப்படி காமிக்கும். ஓகேவா? இப்படி காமிச்சிச்சுன்னா இங்கே இருக்க எனேபிள் பட்டனை அந்த ப்ளூ கலர் பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கும். கரெக்டாக உடனே இந்த டிக்கெட்டுக்கு எனேபிள் பட்டனை மேலே இருக்க எனேபிள் பட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு இருக்க உங்கள் மொபைலில் இருக்க எல்லா கீபோர்டும் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் தேவையான இந்த ஜிபோர்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்படி தான் வரும். உங்கள் மொபைலுக்கு அந்த ஃபோட்டோ, அதாவது உங்களோட கீபேடுக்கு வந்து தீம்ஸ் வேணும்னா நான் வச்சுருந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம தீம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். தீம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோடனே உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் கேலரிக்குள்ளே டேரெக்டாக போயிடும். சரியா? நார்மலாக இருக்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிக்கலன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் இது ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்குறேன். இந்த மாதிரி காமிக்கும். உங்களை அட்ஜஸ்டபிள் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த லெவலுக்கு வேணும்ட்டு. நான் ஒரு மிடில் லெவலுக்கு வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி டைப்பிங் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கீழே இருக்க டன் பட்டனை கொடுத்துடலாம். இன்னொரு டாபிக் மாற்றி சம்மதெல்லாம் கொண்டு போகிறேன்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங். கீழே இருக்க அப்ளை பட்டனை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீபோர்டு வந்துருச்சு. உங்களுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்க 3 பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் ட்ரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ட்ரான்ஸ்லேட்டை நம்ம அழுத்தி பிடிச்சி நம்ம அப்படியே ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம். மேலே கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட் எடிட்டிங் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிங் ஆப்ஷனை கொடுத்தா டேரெக்டாக செட்டிங்க்கு போய்டும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருக்க லெட்டர்ஸை நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சி மேலே இருக்க அந்த பாக்ஸாக இருக்க காப்பி பட்டனை கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட இருக்க அந்த ஜீனு போட்டிருக்கோம். அதில் சரிங்களா, ஜிபோர்டுன்ற ஆப்ஷனுக்கு ஜீனு போட்டிருக்கோம். அந்த ஜிபோர்டு அந்த ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் ஒரு ஓகே பட்டனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா டிடெக்ட் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ் அப்படின்னு காமிக்கும். டிடெக்ட் லாங்குவேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். நேரமாக இருக்க அந்த நேரம் மார்க்கை கிளிக் பண்ணால் வேர்ல்டில் இருக்க எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு காமிக்கும். அதில் தமிழ்ன்ற லாங்குவேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிலீஷ்லேருந்து தானே தமிழில் மாற்றுறோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்ற தான் நிறைய பேருக்கு தேவைப்படும். இல்லை ஹிந்திலேருந்து தமிழில் மாற்ற தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் வேணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்க அந்த ஏரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு தமிழ் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். TAMIL தமிழ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றிட்டு இப்போ நம்ம அந்த காப்பி பண்ண அந்த விஷயத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவ் இஸ் கோயிங் யுவர் ஒர்க் டுடே, இன்று உங்கள் வேலை எப்படி நடக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்துருச்சு. ஓகே கைஸ், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் லாங்குவேஜ் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். பட் கீழே நம்ம டங்கிலீஷில் டைப் பண்ண விஷயத்தை எப்படி நம்ம தமிழில் மாற்றுறது, அதேமாதிரி தமிழ் கீபோர்டு எப்படி நம்ம வர வைக்கிறது, கீபேட் எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த 3 பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு செட்டிங் ஆப்ஷன் உள்ள போயிடலாம். உள்ளே போய்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து லாங்குவேஜ்னு இருக்கும். அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆட் கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்லோ மோட வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேலே இருக்க சர்ச் ஐக்கானில் ஜஸ்ட் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள்.
சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப் ஆஃப் தமிழ் லெட்டர்ஸ் வரும். இதில் உங்களுக்கு ஸ்ரீலங்கா தமிழா இல்லை சிங்கப்பூர் தமிழா இல்லை லாட்டினா இல்லை இந்தியாவா கேட்குது. நம்ம இந்தியாவை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு 3 டைப்பாக உங்களுக்கு பிரிக்குது. ஃபஸ்ட்டு வந்து டங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு தமிழில் மாற்றுறது. மோஸ்ட்டாக அது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். செகண்டு பியூர் தமிழில் இருக்குது. 3வது உங்களுக்கு தமிழ் வந்து ஹேண்ட் ரைட்டிங். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து இப்போ இந்த மாதிரி தெரியாது, ஹேண்ட் ரைட்டிங்கில் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் தமிழ் இது பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 மட்டும் எனேபிள் பண்ணிட்டு கீழே இருக்க டன் பட்டன் கொடுக்குறேன். இப்போ ஆட் டு கீபோர்டு அப்படின்ட்டு அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஓகே கைஸ், வெளியே வந்துட்டேன். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்லேட் பட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றினா பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷ் அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து அழகாக லாங்குவேஜ் மாறிடும். வாட் ஆர் யூ டூயிங்னு கொடுத்தா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு வருது. ஓகேவா, இப்போ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அதை. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் அந்த நடுவில் இருக்க அரை மார்க்கை கொடுத்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றிக்கிறேன். ஸோ தமிழ் டு ஆங்கிலம். இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், நான் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் நம்ம விடுவோம் இல்லையா, அந்த பட்டன் நம்ம அழுத்தி பிடிப்போம். அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு இதில் எல்லா விதமான லாங்குவேஜும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் இந்தியா, அதாவது ஆங்கிலத்துலேருந்து உங்களுக்கு வந்து தமிழில் மாற்றுது, அதாவது டங்கிலீஷ். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், என்ன பண்ணுறீங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், என்கிட்ட இங்கிலீஷ் கீபோர்டு தான் இருக்குது. பட் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் வருது. அந்த தமிழில் இருக்க லெட்டர்ஸ் உங்களுக்கு பியூரான இங்கிலீஷில் மேலே போய் சேருது. ஓகேவா, இதுதான் விஷயம். கான்செப்ட் புரியும் நான் நம்புகிறேன். அதேமாதிரி இப்போ நான் ஃபுல் தமிழில் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதேமாதிரி கீழே இருக்க ஸ்பேஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பியூர் தமிழ், அதாவது தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழ் இல்லாமல் பியூர் தமிழில் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கீபோர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் பழைய கீபோர்டு வேணுன்னா அதேமாரி கீழே இருக்க இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பழைய கீபோர்டு இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், சிம்பிளான விஷயம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர்.